பட்டச்சீம கருவ உடமரந்தாம் படுக்க என என் நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இங்க வந்து விளையாட நேரமாச்சு படுக்கைக்கு கருவ நிழலாம் எப்போ தாகத்துக்கு ஊத்து தண்ணியா எந்த குதிரடா இந்த ராமநாட்டு எல்லைக்கு வர்றவன் சொந்த குதிரை ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பே முடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு இறங்குடா என் 18ஆம் படி பெரிய கருப்பு இடமணிய மேமாட்டு ஓடி வர ஒத்த காலு ஜப்பானி அட ஒத்த காலு ஜப்பானி ஒரு கால் உனக்கு நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியாய் பார்வை வார்த்தை இத்தி மரம் அருவா அலறுதடா கீநாட்டை விட்டு கிளப்புதுடா கருப்பெஞ்செங்குதுரே உள்ளேல காக்க வாடா ஹலோ ஹலோ தெய்வத்தின் திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓகம் செங்கதிரம் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் திருநீரணிந்தரப்பா திருமுருகன் போலிருப்பா இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் கமுதி கோட்டையில் ஒரு கோயில் இருக்கு அது கொண்ட எங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு தேவரை போல் ஒரு தாகியை இனிமே நாம் காண்பது என்னாலடி கண்ணம்மா கண்ணம்மா கண்ணீர் மறைந்த கதை சொல்லம்மா அரும்படுத்த பசும்பு என்னும் அரும்பெரும் தாயகத்தில் நீதி நெறிமுறையில் தீர்க்கமாய் கற்றுணர்ந்த ஹலோ 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 ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜெகஜனனி ஜகஜனனி ஜெகஜனனி பாண்டிய குமாரி பவானி
அம்பா சிவ பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுவரும் தர வேண்டுவரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டுவரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாகஸ்வரூபிணி வேத வேதாந்த நாகஸ்வரூபிணி ஜெக ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெக ஜனனி 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 ஜெக ஜனனி அல்லோ 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 தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிழிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? மூலிகையால் வந்த மருந்து ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து முக்குலத்து மூலிகையால் வந்த மருந்து ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குலமும் போற்றுகின்ற மரவர் மருந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற ஞான மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மருந்து நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து ஏடு கண்டால் பசும்பண்ணிலே படரும் மறந்து நான் என்னாலும் வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? சித்த தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாட்டி எழுதி வைத்த எண்ண மறந்து தென்னாட்டி எழுதி வைத்த சின்ன மறந்து ஏடு கண்ட பசும்பனிலே படரும் மறந்து எங்க ராமநாதபுரத்தினிலே ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை
அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானம் உள்ளை. ஜாதி பேத துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை. அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி. அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி. அவர் நாவில் என்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும். பகை மருண்டு எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் பாடும். அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. நம்ம தேவரையா போசுதானுங்க. ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு. போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. அது தேவரையா போசுதானுங்க. ஆமா இந்திராணி பெற்றது உள்ளே. அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. இந்திராணி பெற்றது உள்ளே. அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும். தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா? வானத்துக்கு எல்லை இருக்கும். தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்கா? வானத்துக்கு உசுறு பெருசா. மோசப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா? தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க. அது தேவரையா போசுதானுங்க. தலைவர்களும் எத்தனை பேரு. பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தலைவர்களும் எத்தனை பேரு. பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100. இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது? நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பதான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிற
தேவரையா வெள்ளையன பேசி எரிச்சாரு ஓசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு ஓசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க வரவா வாங்க வரீங்களா ஐயாமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க பாட்டே அவ்வளோதான். ஏன்னா குளிர் காலத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எந்த ஊர் போனாலும் 2 வரைக்கும் மேலே பாடாதுன்னு. அருமையான மை செட்டு உண்மையிலேயே சாமியம் பூரா சொந்த சாமியம் தானே சொந்தமாக அதே இருக்கிறதுக்கு தக்கன வச்சுக்கிட்டு பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் உலகத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி இருக்கலாம். அதுக்கு ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம 10 மைசெட்டு மாதிரி இல்லாமல் நம்மளும் சேர்த்து சாமான் சேர்ப்போம்னா மன நிம்மதி வேறு. அது அருமையாக அந்த அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் 4 பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது தூங்கி 3 நாள் ஆச்சுன்னு. எந்த குறையும் உங்களுக்கு வர. நாங்கள் பரம்பரை கோடாங்கன்னு எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிய? என் சொந்தமடா எங்கள் அன்னைங்கடா அவங்க கூட தானே நான் பிறந்திருக்கேன். நாடக நடிகர்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கு ஏதுப்பா தூக்கம்? அதே எங்கள் அண்ணன் அவ்வளோ ஒரு பணி வேணும். சில மைசெட்லாம் வெளியே வந்தவனே சீரட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே பாப்புல பாடு பாடு சார் போய்ங்கண்ணே வைப்போம்ல அது தப்பு. என்ன ப்ரோ வெதரில் எறும்பு அடிச்சு பிடிச்சா என்னாச்சு? அண்ணே எக்கோ வச்சு ஏற்றுங்க. ஐயாவை வணங்கிட்டு அந்த வேலையும் பார்ப்பேன். அல்ல வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் நல்ல மனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே ராஜசூரிய மடையில தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட
மன்னரின் நந்திய ஓய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகேந்த ஓய் போற்றி பாடடி பொன்னி பசும்பொன் தேவர் காலடி மண்ணி பாலிச்ச சேலைய கட்டிக்க பாசக்கல சட்டையும் போட்டுக்க பாலிச்ச சேலைய கட்டிக்க பாசக்கல சட்டையும் போட்டுக்க பசுமனுக்கு போய் வருவோம் ராமாயி பசுமனுக்கு போய் வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி பாலிச்ச சேலைய கட்டிக்க பாசக்கல சட்டையும் போட்டுக்க பசுமனுக்கு போய் வருவோம் ராமாயி தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க அண்ணன் போல நடந்துக்க அவசரமா வண்டிய கூட்டிக்க ஓட்டமேட தாண்டி போவா ராமாயி ஓட்டமேட தாண்டி போவா ராமாயி தேவரையா கோயிலே கும்பிட்டு வருவா வீராயி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேண்டுமே ஓடடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேண்டுமே போடடி எக்குளமும் வணங்குதும் வா ராமாயி எக்குளமும் வணங்குதும் வா ராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வம் அடிய வீராயி சந்தன பொட்டுமே வட்டுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க அக்டோபர் 30 பார்த்துக்க ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க எக்குளமும் வணங்குதுமா ராமாயி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி தேவர் மகன் சித்தராக இருக்கிறாரு வீராயி தேவர் மகன் சித்தராக இருக்கிறாரு வீராயி நன்றி 501 அம்பளிப்பு கொடுத்த தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஐயா அன்பு வாரிசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தம்பி ரொம்ப நன்றி தம்பி அது உங்க அப்பா நீ என்னென்ன செய்யறது அவனை சொல்லிக் கொடு எப்படி கணேஷ் பயில உருட்டுறது பீடி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சொல்லு நக்குன மாதிரி இருக்கும் ஒரே விஷயம் பசுமணம் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவரை போன்று இன்னும் ஒரு மனித கடவுள் இவ்வுலகிலே பிறக்க போவதில்லை எத்தனை பேர் ஐயாவோட மகிமையை அறிந்தீங்களோ எனக்கு தெரியாது ஐயாவுடைய அருள் பெற்றவன் யாருன்னா எம்கேஆர் தான் நான் தான் ஐயா செய்து வந்தார் ஏழைகளுக்காக சொத்துக்களை தாரவாத்து கொடுத்து எல்லாரும் நல்லா இருந்துட்டு போங்கடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா 18 சித்தர்ல ஒரு சித்தரா சாதி மதம் பாராமல் அனைத்து சமுதாய மக்கள் வணங்கக்கூடிய ஒரே ஒரு உத்தம தெய்வம் யாருன்னா பசுமணவனா முத்துராமலிங்க தேவரை அவர்கிட்ட எந்த கட்ட வழக்கம் இல்லை இருனே ஐயா எப்படி இருந்தாரு ஏன் இன்னைக்கு நம்மெல்லாம் வேலு குத்தி போறான் பால் காவடி எடுத்து போறான் தங்கப்பாண்டி உண்மைதானே ஐயா சொல்லிட்டா போனாரு நான் சென்றதுக்கு அப்புறம் எல்லாருமே பூலி போடுங்கடா கணேஜி பயில போடுங்கடா பிள்ளைகளுக்கு போறான் பிரிப்பீடு விளையாடக்கூடாதுன்னு சொன்னாரு அன்றே கணித்தார் கம்மா நீர் இன்னைக்கு கம்மா நீர்ல எருவு மாடு குளிக்குதடா இதே தண்ணீரை ஒரு காலத்துல விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும் என்று சொன்னார் எத்தனை அன்னை இந்திராணி ரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் நாடகத்துக்கு வர ஒரு 10 ரூபா காசு இல்லை எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு அதுக்குதான் அந்த பொம்பளை ஆளு இல்லைன்னா ஆம்பளை ஆளுங்க யாருமே கிடையாது நீங்க தான் சமைச்சு ரொம்ப ஏண்டு லோன் வாங்குறதுக்கு சிசின்னு திரிவேன் புரிஞ்சு எக்கடு கட்டாங்கன்னா 50 லோன் வாங்கி வச்சிருவேன்
லோனுக்கார காலையில் இப்படி வந்தவனே மயனை அனுப்பிவிடுவா, அம்மாவுக்கு குது குதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. மேற்கொண்டு அவன் பார்ப்பேன், இன்னொரு 10 ரூபா வாங்கிக்கமா, என்னை ஆளை விட குலக்கேசி ஆயிரம் உண்டு. ஆனால் இந்த குழு தலைவி மட்டும் லேசாக கூட கலங்க மாட்டியே, அவங்க தான் கம்பீரமாக நடப்பாங்க. ஏன்னா காசு கூட ஓன்ட்டு தானே இருக்கும் வசூல். கணவன் எவ்வேளை செய்கிறாரோ அவ்வேளைக்கு தகுந்து வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் அன்னை இந்திராணியா பார்க்கிறேன். புருஷங்களை சித்திரப்படுத்துறது, அவன் அத்தை தண்டி சங்கிலி ஓட்டிருக்கான், நைட்டி ஓட்டிருக்கான், மயிரை போட்டிருக்கான், எனக்கு எடுத்து கொடு. அவன் பாவம் கொத்தனார வேலை பார்த்து கையெல்லாம் பொத்து போய் மட்டக்கம்பு வாங்க காசு இல்லாமல் தெரியவாப்பில். எப்படி கணவர் கஷ்டப்படுறாரோ அதை உணர்ந்து நம்ம வாழ கற்றுக்கிறோன்னு. காரில் ஒரு ஆள் போகும்போது சைக்கிளில் போகிற ஆள் எப்படியாவது உழைச்சி கார் வாங்க நினைக்கிறேன். வட்டிக்கு வாங்கி உடனே கார் வாங்க நினைச்சோம்னா இந்த வாழ்க்கை நீடிக்காது. என் அன்பு உறவுகளே, தேவரபாட்டா இப்போ பாரு அண்ணே வைங்கண்ணே, நீங்க என்ன கையை கட்டிட்டிய கண்டேட்டு மாதிரி வயசுங்க. அல்லோ அல்லோ இப்போ ரெடியா? காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா, அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, முக்குளமா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. பசும்பொன் சித்தாரையா இலைகளுக்கு வாழ்ந்தாரையா, பசும்பொன் சித்தாரையா ஏழைகளுக்கு வாழ்ந்தாரையா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா, தமிழ்நாடு பூரா பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஓட ஓட ஒரு ஜோக்கு சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஐயா பாட்டை பாடுவேன். தொடர்ந்து பாடு பாடுன்னு சொன்னீங்கன்னா இந்த நாடகம் முடிய 12 வருஷம் ஆகும். நோ ப்ராப்ளம். பேமெண்ட்டு செத்துச்சு, இந்த கிளம்பிட்டேன். என் தம்பி அண்ணனாடா யா, எல்லா பேரும் டையடிச்சுக்கிட்டு யார் அண்ணன் தம்பி ரெட் லைட்டு ஓ இதில் அடி, கவட்டிக்குள்ள அடிக்க சொல்லு. வீட்டில் போய் தண்ணியை கவட்டுக்குள்ளே அடித்து விளையாட செய்யக்கூடாதுப்பா. என்னங்கய்யா, கருப்புசாமி பாட்டு உன் மையன்ட்டு 1000 ரூபா கொடுத்து விடு. வெள்ளச்சாமி பாட்டே பாடுறேன், எல்லா பாட்டும் பாடுவேன். இன்னும் பொம்பளை ஆளுக பாதி பேர்த்த காணாமே, சோத்தில் தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்டு போயிடுச்சுங்களா, சாணியோட போயிடுச்சுங்களா அண்ணே. அது 4 மணிக்கு அண்ணே. சாமியிலேருந்து எல்லா பாட்டும் பாடுவேண்ணே. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான என் பாச உடம்பரப்புகளே, பக்கத்து ஊர்களிலிருந்து வருகை தந்த என் சொந்தங்களே, இவ்வூரில் வாழுகின்ற தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகளே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, இந்த நாடகத்துக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கட்டிங்க போட்டு உட்காந்துருக்கும் உறவுகளே, கணேஜ் புயலை கிடைக்காமல் பக்கத்தில் இருக்கவனை அப்படியே லாவிக்கிட்டே இருக்கக்கூடிய உருண்டபொடி வீரர்களே,
ஒளி ஒளி நிலையத்தார்களே, மொத்தத்தில் இந்நாடகத்தில் யார் வேணா இருக்கலாம், இவ்வூரிலே யார் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன். ஏன்னா இந்த ஒரு விழாவை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஆதரவற்ற இல்லம் திறக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டு திறந்தேன். அப்போ அந்த வழியை உணர்ந்தேன் நான். அதனால தான் விழா கமிட்டிக்கு தான் அந்த அருமை தெரியும். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்க போகணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், மேலகாரில் கூப்பிடணும், அவங்கள கூப்பிடணும், இவ்வளோ கூப்பிடணும். மறுநாள் திருவிழா முடிஞ்சோடனே கூட்டம் போட்ட உடனே நேற்று போய் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன், சூடம் எப்படி 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிய? பத்தி உன்னை யார் 600 ரூபாய்க்கு வாங்க சொன்னது? டீ செலவு 12,000 எப்படி வந்துச்சு? ஓ ஈரில் வந்துச்சு. ஆனால் இந்த கஷ்டம் கூட யாருக்கு தெரியுமண்ணா, இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் தான் இதை தெரியும். வாழ்த்துக்கள். அவர்கள் சொன்னாலும் நீங்கள் அடுத்த வருஷம் டீ செலவை 23,000 ஏற்றி வைங்கள் என்று சொல்லி உங்கள் காசை சாப்பிடவே நேரம் இல்லை. ஊரு காசு நமக்கு எதுக்கியா? கை தட்டலாம். உங்களை பெருமையாக சொல்லி யாரும் ஒரு 100 ரூபா நகட்டலையே. இந்நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். கதம்பம் காமிக்ஸ். கதம்பம் காமிக்ஸ்னா பொம்பளையாள் ஊரை வெறும் தலையோடு வந்திருக்குங்க. பூ பாய்ங்க ஓலை ஆளுக்கு 4 முழமாக தலையில் வச்சுக்கிட்டு குளிக்கிட்டு ஓடுவோம்ட்டு கிடையாது. கதம்ப நாடகம் என்றால் பாட்டு, நடனம், நகைச்சுவை, வேணு, டிரைவர், கப்ளிங். சரிண்ணே, இந்த கப்ளிங்னா என்னண்ணே? கப்ளிங்னா என்னன்னா அவனை கிளச்சி விட்டு பாரு. இந்த பாரு இந்த ஆந்த மண்டையனை. உண்மையிலே அந்த அந்த அண்ணன் அந்த 2ஆம் நம்பர் ரூமில் படுக்க சொல்லுவேன். ஒரு வெதரை மட்டும் அத்தியா ஊரே. அப்புறம் எத்தனை பாட்டு பாடுறேன்? ஐயா பாட்டு தானே பாடினேன், இந்தி பாட்டா பாடினேன். இப்போ உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன். இதோடு நீ போய் வீட்டில் அண்ணே இந்த வெதர் நான் கொட்டையாண்ணே, அவர்கிட்ட போய் கிளச்சி பார்த்துட்டு வா. அண்ணே உனக்கா ஒரு பாட்டு பாடுறேன், நீ பிடிச்சிருந்தா கைதட்டு. சீரனுண்ணி அங்கிட்டு குனி இங்கிட்டு குனி. என்கிட்ட வர்ற முண்டை அவகிட்ட போனாலே, அவகிட்ட போகும்போது அவுத்து விட்டு ஓடினாலே. எட்டடா பாட்டு இதெல்லாம்? இது பாட்டாடா? நல்ல ஐயா பாட்டு நான் பாடுவேன். எக்கோயினே அண்ணே, எக்கோயினே. ஓ ஆசையை நிறைவேற்றின அவ்வளோதானே. எனக்கு 87 பாட்டு தெரியும் இப்போ வரைக்கும். எக்கோயினே. ஹலோ 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 ஹலோ. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. வாங்க வாங்க நம்ம பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. ஐயா வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு முத்துராமலிங்க ஐயா குருபூஜைக்கு. கமுதி முதுகலத்தூர் ராஜா ஜூனியமனை திறந்துருச்சு. கமுதி முதுகலத்தூர் ராஜா ஜூனியமனை திறந்துருச்சு. தமிழகத்தை 8 திசையும் மறவர் கூட்டம் கூடிருச்சு. வாங்க 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 பசும்பொண்ணுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. கையெடுத்து வணங்கிடுவோம், பசும்பொனில் கையெடுத்து வணங்கிடுவோம், பக்தியுடன் நின்றுருவோம். வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்துராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு.
தேவரையா சாகவில்லை. அனைத்து சாதியினரும் தெய்வமா வணங்கக்கூடிய 18 சித்தர்ல ஒரு சித்தரா ஊனாமுத்து ராமலிங்க தேவரையா சாகவில்லை. மரவர்குல இளைஞ நெஞ்சில் வாழுகின்றார். வாங்க 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 பசும்பொனுக்கு முத்து ராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. ஐயா வாங்க 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 பசும்பொனுக்கு எங்க முத்து ராமலிங்க தேவரையா குருபூஜைக்கு. இப்போ ஆடுறதுல யாருக்கு வேட்டி கலந்து முண்டமா தெரிய போறேன்னு தெரியல. சட்டி ஓட்டு மட்டும் ஆளு. இன்னைக்கு உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்கள் ஊர் நீ மண்ணெண்ணையை கூப்பிடிச்சிட்டு கூட தீ ஊதலாம். நீங்கள் வாட்டுக்க பல்ட்டி அடிங்க, என்ன வேணால் அடிங்க, பேசின தொகையை மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா என்னை நம்பி அத்தனை ஜீவராசி இங்கே பட்னியாக கிடக்கேன் அன்பாலயத்தில். இந்த உறவுகளும் அதை நம்பித்தேன். பூரா ஒரிஜான் வயிற்று பொழப்புக்காகத்தேன். இந்த உலகத்தில் பசி என்பது ஒன்று மட்டும் இல்லைன்னா எல்லா பேரும் பப்பரப்பான்னு வீட்டில் படுக்கலாம். இந்த வாரம் இந்த மஞ்சப்பணி என் தம்பி எதுக்கு கத்துறானே தெரியலையாடா. எதுவும் அரும்பாறை வரப்பட்டுருச்சா இல்லை ஆணி வரப்பட்டுருச்சாடா? நான் என்னடா செய்வேன்? பொம்பளையாள் உரம் பார்க்குது. ஏத்தாய் தமிழகத்தில் பிறந்த தமிழச்சியை ஏன் நான் எப்பயும் தூக்கி வச்சு பேசுகிறேன்னா, அயல் நாடுகளில் போய் பொம்பளையால் புறம் பாருங்க, ஆம்பளைக்கு நிகராக எல்லா கெட்ட பழக்கம் தீய பழக்கம் இருக்கும். எங்கே? வெளிநாட்டில் உள்ள பெண்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நம்மளை மட்டும் பார்ப்பதில்லை. குழந்தை, நம்மளோட அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்து நம்ம கஷ்டத்தில் பங்கேற்கும் ஒரே ஒரு ஜீவன்னா பெண்களே பெண்களே பெண்களே. அதுக்கு ஊன்னு கத்துது. கரண்டு கட்டாச்சுன்னா ஈபிக்காரனை வைவே. அதுக்குத்தான் அதுக்கு சிரிக்கணும். அதே மாதிரி ஆத்தா வருஷம் தை பொங்கல் வரும், உங்கள் ஊர் பொங்கல் வரும். மண்பானையிலையோ சருவ பானையிலையோ பித்தளை பானையிலையோ பொங்க வச்சிடாது. அது நமக்கு ஆகாது. ஒல்லி சிலிண்டர் அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் வச்சிரு பொங்கலை. விசில் அடித்து செவத்தில் போய் சோறு அடித்து புரிஞ்சு நக்கிட்டு வந்து படுக்கட்டும். பூராமே குக்கர் தானப்பா. அரிசி சாப்பாடை அங்கே வர லைட் அடிக்கிறத ஆம்பளை பையன் வரவில்ல. ஏத்தாய் மசுர அறுத்து புரிய ஒழுக்கமாக இருக்கு. எங்கே அடிக்கிற நெத்தியில் டேமட். என்னை பார்த்தா உனக்கு கதவாளி கொஞ்சம் மாதிரி தெரியல. இந்த லைட் அடிக்காதத்தா, துப்பாக்கி வச்சு சுடு. தங்கப்பாண்டி வணக்கம்ண்ணே, இன்னைக்கு பிழைக்கிறதே கஷ்டம்ண்ணே. அவே வேற புலி புகழ். எங்க ஏகநாதரை காணா? தட்சிணாமூர்த்தி அண்ணே செய்வனை வச்சு பாரு, 2 டன் ஓதமாக்கி விடுறேன். அங்கேயே படுத்து கிடக்கு. சென்னை ஒரு பாட்டு பாடுவோமா மறுபடியும்? அதே மறுபடியும் விடவே மாட்டேன். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு உத்தடக்கும் ஒரு பட்ட மரம், அது பால் கொடுக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா. இந்திராணி கண்ணுமணி பெத்தெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணுமணி பெத்தெடுத்த முத்துமணி. தெம்மரவர் சீமையில கண்டதொரு ஞானமணி, தெம்மரவர் சீமையிலே கண்டதொரு ஞானமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா, தேசத்துக்கு ராசா. செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா. பசும்பொன்னிலே தக்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தானையா.
பேச்சு எவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறை வாழை நெஞ்சங்கள் முன்னாச்சு பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் தேவரையா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பூ பூக்கும் ஒரு வத்துன கிணறு தேவரையா பேர சொன்னா அது ஊத்தடுக்கும் காலையில் பால் பாயிட்டு வாங்க காசு இல்லாமல் தெரிய போகிறேன் நெருக்கி உறிஞ்சிருவேன். ராஜசூரியமடை கிராமத்தின் சார்பாக அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றிங்க ஐயா. ஆறுமணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பிறகுத்தினி பையன் மகன் இவன் தான். ஆமா, பெரிய எலெக்ஷன் நிற்க போறார். ஹார்மோனியம் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை நோட்டீஸ் பார்க்காம அப்பு வந்து உனக்கு பொன்னாடை ஓடுறாருன்னா உன்னை எவ்வளோ தூரத்துக்கு யூடியூப்ல பார்த்துருப்பாரு. அவர் மூத்திரத்தை குடி, உப்பு கைக்கும்னே, மண்டவளத்தை சேர்த்துக்க, சீனியை சேர்த்துக்க, ஆர்லிஸ். ஓ, பேர் எழுதிருக்கா? ஐயோ, நான் தான் ஏமாந்துட்டேனா? எஸ் சார். ஆல்ரவுண்டர் அண்ணன் கப்ளிங் லாங் மிருதங்கம் மிருதங்க அவர்களுக்கு உன் பேரே அதே. மிருதங்க ஜெல்மா அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துறாரு. இந்த ஆல்ரவுண்டு பேரை சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். பொன்னுச்சாமி. பொன்னுச்சாமி நல்லா வளர்த்துருக்கப்பா. கொடைய ஆல்ரவுண்ட் அன்னை ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தப்படுகிறது. துண்டை போத்தது பரவாயில்ல, மைக்கில் தயவு செய்து பேசாத. ஏன் தம்பி அப்படி சொல்றியா? இவன் திருந்த மாட்டான்டா. தாளம் தொண்டுக்கு நீளமாக கருவில் கண்டேன், அதி நீல கண்டேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பிகள், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் கிராமத்தில் பிறந்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு பெரும் ஒத்துழைப்பாக இரவு பகல் பாராமல் உடனிருந்து பணியாற்றக்கூடிய ஊர் காவல் படையில் பணிபுரியக்கூடிய எனது அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து என்னுடைய தம்பி இளையவன் ராமநாதபுரம் மாவட்டம் நமது பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் ஆறுமுகத்தேவருடைய தவ புதல்வன் தம்பி முருகத்தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர் முருகனுக்கு பதிலாக எங்களுடைய தம்பி தங்கப்பாண்டி அந்த துண்டை கொரியரில் வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு. துண்டுக்கு அடிச்சுக்கிறாரியடா. இந்த தம்பி யாருப்பா? ஆஹா, பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள், நமது உறவுகளுக்கு முக்குளத்தோருக்கு ஏதாவது எந்த ஒரு இன்னல்கள் நடந்தாலும் உடனே உலகத்தில் உள்ள முக்குள சமுதாயத்துக்கெல்லாம் தெரிய வைப்பது தேவர் மீடியா. தேவர் மீடியா என் அன்பு தம்பி ஆலடிவட்டி மகேஷ் அவரை சார்ந்து உள்ள அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் தெரிவிக்கிறோம். தேவர் மீடியா, காடமங்கலம் மீடியா, கண்டிலா மீடியா. துண்டு வேணுமா ஓடியா? நீ எந்த ஊருப்பா? என்னதே கமுதி கே வேப்பங்குளமாப்பா? அடாடாடாடா, ஒரு காலத்தில் நீ வேப்பமுத்து பறக்கும் போது உன்னைய என்ன தம்பி வேப்பமுத்து பொறுக்கும் போது நீ என்னென்ன ஒண்ணு வேலை இதை பாரு ஐயா. இந்த மை செட்டுக்கெல்லாம் போடுங்க. காணா காவல்துறை அதிகாரியா சாவட போயிருக்காங்களா? பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இப்போத்தான் இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இந்த மேடைக்கு வரேன்னு நினைக்கிறேன். அது நக்கல் பண்ணுறே. ஏன் வந்தமுண்டு
உனக்காத்தானே ப்ரோ இத்தனை ஐயா பாட்டு பாடினேன் ப்ரோ. டெய்லி செல்லில் யாராவது செல்லை இப்படி காமிப்பாங்களா? டெய்லி செல்லை பார்ப்போம், இல்லை கத்திக்கம்ப போட்டு கொலை இழக்கிற மாதிரி. இந்த ராஜ சூரிய மடையில் வாழக்கூடிய என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். யாருக்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற குருந்தலிங்கம் பவர் ரேடியோஸ், ராஜ சூரியமடை குருந்தலிங்கம் பவர் ஆடியோஸ், குருந்தலிங்கம் பவர் ஆடியோஸ் எங்கங்க. அப்படியா அப்படியா என்ன வேணாம் வண்டியில நானா தானே? யாருண்ணே? வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கப்போ வாங்கலாம், யாரு வேணாலும் வாங்கலாம். இந்த துண்டெல்லாம் கிடைக்காது. கருப்புச்சாமி பாட்டு அண்ணே, எல்லா பாட்டும் இருக்குண்ணே. இருங்கண்ணே, கருப்புச்சாமி, பொண்ணுச்சாமி, கோயந்தசாமி, எல்லா சாமியும் நம்ம சாமி தான். முனியாண்டி முதற்கொண்டு பாடுவேன். நம்ம கம்பெனி. ஆர்எஸ் மடை கிராமத்தின் சார்பாக நாகநாதன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போத்தப்படுகிறது. எனக்கு மரியாதை செலுத்திய கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது குருந்தலிங்கம் பவர் ஆடியோ சார்பாக, எங்களது பணிபுரியும் ஆபரேட்டர் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். போதும் போதும் போதும். இன்னொரு துண்டு ஐயா. அண்ணே, இன்னொரு துண்டு வாங்கிக்கங்க. கரும்பு இருந்தா கொடுங்க, 2 மொழி. இந்த துண்டெல்லாம் நம்ம கட்டி குளிக்கவே முடியாது. போரிங் போடுறது தொட்டு வச்சுக்கலாம். வெள்ளை வெள்ளேன்னு இருக்கடா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா வாங்கய்யா. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே வாங்க. பப்புண்டாடிச்சு முடிஞ்சோடனே ஆளுக போகும்போது நீங்கள் மறைச்சிங்கன்னா சரியான வசூல் இருக்கியா? விடவே மாட்டேன். காவல்துறை அதிகாரி ஐயா லேஜா நினைக்கிறேன். உலகத்திலே 2ஆம் இடம் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான். இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியலை, எனக்கு தெரியும். தலை கவசம், மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதிய, ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்பு, டம்முன்னு முட்டினா 2 பேரும் பாஞ்சு காற்றை கடிச்சிருக்கடா. யார் சொல்கிறது, யார் கேட்குறா? பொம்பளை ஆளு பூரா வீட்டில் எல்லாரும் பொம்பளை ஆளும் சேர்ந்துக்கிட்டு தாயை விளையாடுங்க. ஒரு தாயம், ஒரு 12, ஒரு 5 எங்கட ஒரு ஒட்டு. ஆம்பளை உரம் பயங்கரமா இருக்கு. வாடா ரம்மி வாடா. அடியாத்தி ஐயோ, கருப்புசாமி பாட்டு பாடுவேன் இல்லை ஏனே? ஐயா காவல்துறை ஐயா, என் மேல ஒரு கேஸை போடுங்கய்யா. அண்ணே பேசாம ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. அண்ணே உன் ஆசையை நிறைவேற்றலைன்னா என்னை என்ன கடலன்னு கேள். இவ்விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி மிக அமைதியான முறையிலும் நடத்தி கொடுக்கும் நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை உயர்த்தி குறிக்கப்படுகிறது. எங்கள் அண்ணே வேகமாக ஜனிச்சு வத்தியா கைதட்டுங்கன்னு நம்மளை நோட் பண்ணியிருப்பாங்களோ, நாளைக்கு எதுவும் ஆயிருமுண்டு. பயப்படாத. சரியா? ஏன்னா எனக்கு அதிக உறவுகள்னா காவல்துறை தான். அதை தொடர்ந்து ஊர்காவல் படையில் என் தம்பியே, எங்கள் அண்ணே, என் தங்கச்சி எல்லாம் இருக்குது. அதனால அவங்க சொல்லி கொடுத்ததே அந்த இது.
ஐயா பாட்டு ஒரு பாட்டு, அதோட நீ வீட்டில் போய் எல்லாத்தையும் கலட்டிட்டு அலசிரு. ஹலோ ஹலோ ஹலோ. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு, நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு, முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்றும் போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையின் தீ எடுத்து பாட்டுவது போல் இருக்கு, மல்லிகை தீ எடுத்து பாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு, மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு, நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர், இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படு ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படு ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு, கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு, என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலே யாரும் மறக்க முடியாத ஒரு இருவர், முத்துராமலிங்க தேவரையா பாட்டை பாடணும். இதே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து விட்டு மறைந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அந்த மாதிரி மனிதர்கள் இனி பிறக்க போவதில்லை. பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு ஊட்ட வேண்டுமென்றால் தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவரையாவுடைய கொள்கைகளையும் அவர் செய்த தர்மங்களையும் சொல்லி வழங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்றவர்கள் இப்படியெல்லாம் சாதித்தார்கள் என்று சொல்லி வழங்க உங்கள் குழந்தைகளே, அன்பு உறவுகளே. இப்போ கருப்புனே வந்து முதுகில் வெட்ட போகுது, பேசாமல் இருக்கு. அழகுருவில் கேட்குது, நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டவர் இல்லை, 2 பாயிண்ட் தான் இருக்குது. 18ஆம் பள்ளிலேருந்து வர்றார். ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் பேய்க்கரும்பு படுத்திருக்காரு அப்துல் கலாம்.
தென்பாண்டி ராம்நாடு தேசப்பிதா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அடிச்சு அக்கினி சிறகடிச்சு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளா தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் மின் மீது கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் ஐயா விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் புத்ரு புத்ரு உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் இந்த காசை கொடுக்க சொன்னது யாரு? அவர் யாரு உனக்கு? பாலு சித்தப்பா. நீ அவர் கையால மோகன் சித்தப்பா கொடுத்து விட்டாரா? வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வா போ. ஓடிரு. இவர் அவருக்கு பிஏ. நல்லா நல்லா வளர்த்துருக்கப்பா. அவன் பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்துருக்க. அவன் தாத்தா டிரைவர். அவளை தாத்தா வட்டி ஓட்ட சொல்ல. எனகரத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் ராஜசூரியமடை கிராமத்திலே அமைந்து நம்மளையெல்லாம் காத்து அருள்பாலித்து துடியா இருக்கக்கூடிய சாமிகள் ஸ்ரீ கருமலையான் சாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ மந்தப்படாரி அம்மன் மகா கும்பாஜி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரு வேனை வாடகைக்கு பிடிச்சி ஹோட்டலில் பிறக்கி திட்டு வந்தாலும் இங்கே இந்த மக்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் வாழ வைத்துவிட்டு தானும் வாழ்ந்து கொண்டிருப்பதில் இந்த தமிழன் எல்லளவும் சலித்ததில்லை. அதற்கு இங்கே இருக்க நீதிமான்கள் அத்தனை பேரையும் வணங்கி இன்று நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாங்கனி உங்களை சிரிக்க வைப்பதற்காக 12 கிலோ வெத்தலையை போட்டு துப்பி கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன். நாடக உலகத்திலே அத்தனை நாடகமும் தெரிந்து 3 நாடகம் சொந்தமாக எழுதி 2 நாடகம் லேமினேஷன் பண்ணிட்டாப்புல எங்க அண்ணே புதுக்கோட்டை TM கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிகர் நகைச்சுவை சூறாவளி நகைச்சுவை சேனக்கிழங்கு ஆமா நகைச்சுவை கர்ணக்கிழங்கு எங்க அண்ணே சாதாரண ஆள் கிடையாது. மதுரை மாவட்டம் காரியாவட்டி
அருகிலிருந்து ஒரு வண்டியிலே வந்து திருச்சொலியிலே காரில் பிக்கப் ஆகி கொண்டான். அந்த நொடியிலிருந்து ஒரே ஒரு விக்ஸு முட்டாயை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாமப்புல இருக்கேன். கடுமை கடுமை கடுமை. பிக்ஸு முட்டாயா? நீ பொத்துரா மயிர்மேனே, நீ பெட்டிக்காரன் மாதிரியா இருக்க, கடல் ஓரத்தில் அட்டை வறக்கிறேன் மாதிரி. அஞ்சவாறு ஆந்தைய மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை திலகமாக நடிக்க காத்தோம். கரும்பெம்பாட்டு பாடுவான்னு நீ சொல்லுவ, நான் பாடும் போது நீ எப்படியும் படுக்கிற ஆள் மாதிரியே தெரியும். அசந்திரா கருப்பெம்பாட்டு பாடும்போது உனக்கு தத்துரூபமா சாமி வருதான்னு பார்ப்பேன். நீ பாட்டுக்கு வீம்புக்கு அடிச்ச சரக்கு ஆண்டின வை, 2 நாளைக்கு நீர் வராம செஞ்சுட்டு போயிடுவேன். அப்புறம் அப்படியே அணத்திக்கிட்டே நீ திரிஞ்சு கேவலப்பா. நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்குது ஐயா, பேசுன தொகையை கொடுங்க, நான் போயிட்டு வரேன், என்னால தாங்க முடியலையா. அண்ணே நான் பாருன்னு சொல்லிட்டேன், நீ தொடர்ந்து பேச பேச திஸ் ப்ரோக்ராம் டொகாஸ். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது என் தம்பி மணிகண்டனை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கும்போது மண்ணெண்ணட்டின் மாதிரி இருக்க முகம், ஆனா நல்லா வளர்ந்த புத்ரு. பெத்த தாயிடம் 17 வயசு வரைக்கும் பால் குடிச்சிருக்கேன். இட்ஸ் வெரி டேஞ்சர் கடா, காக்கடா முண்டை. ஓகே ஓகே ப்ரோ. ரோசப்பட்டைனா என்ன மேத்து நாடத்துக்கு வர்ற? இப்போ நான் வாங்கி கொடுத்த ரசுக்க கக்கு ரோசப்பள்ளையில். அன்பு தம்பி மணிகண்டனுக்கு பொண்ணு கொடுத்த வீட்டுக்காரவங்க இனிமே நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு வேளைக்கு ஒரு சுப்ப அரிசியை தின்ட்டு கரையில் போய் பேண்டிருக்கா, 2 பேரும் அதில் விழுந்து கேவலப்பை. புரட்டா 5 கேட்டேன், அப்போ 5 புரட்டா வச்சாங்க. இடியப்பம் 3 வச்சாங்க. ஊதபம் 2, ஆம்பளைட்டு ஆப்பாயில் கலைக்கு வடியல் அசந்தா தோசைக்கல்ல கடிச்சு திங்கிற அளவுக்கு வெறி வந்துட்டேன். அப்படின்னு திண்டு விட்டு ஏன்டா குசி விட்டு போறதுக்கு. என்ன என்ன இப்படி இருக்கேன், அமிர்தாஞ்சன் கண்ணில் வட்ட ஆள் மாதிரி இன்னைக்கு எரிட்டானே ப்ரோ. 2 பேரும் மைக்கில் பேசக்கூடாது, அவங்க பேச கேட்டு செகில் தெரிச்சு போகும். இப்படி அடமான சாரிதம்மா உனக்கு அருள். ஏப்பா அப்படி சொல்றா? ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் அண்ணன்
ராதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என் அண்ணன் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இரு தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நம்ம அத்தனை பேரையுமே ஒன்றுபடுத்தி பாடியிருக்கிறான் இந்த முட்டைகோசு மண்டையன். வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை காவிரி நகரில் பூ கட்டக்கூடிய புண்ணியமான ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இந்த தம்பி மணிகண்டன். இவன் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் வாழ வச்சது மாதிரி இவனையும் நான் அறிமுகம் செஞ்சேன். போன ஊருக ஊரம் பேர் வாங்கிட்டேன். இன்னும் இவனுக்கு புண்ணு ஆறலை. ஆமா பங்காளி, போன தீபாவளிக்கு அண்ணே இவன் அண்ணே ஓட- அண்ணே அண்ணே வேணாம் சொல்லாதீங்க சிரிப்பா அண்ணே வேணாம்ண்ணே வேணாம்ண்ணே அண்ணே 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 வேணாம்னு சொன்னா சம்பளத்தில் தரவே மாட்டேன். கோஆப்ரேட் பண்ணு, இல்லைன்னா கக்கி விட்டு போ. என்ன நடந்தது கேளு. இவனுக்கு பித்த உடம்பு கட்டிங்கு மேலே தாங்காது. இந்த வெண்ணமையன் ஒரு புல்ல அடிச்சிருக்கேன் பங்காளி. ஒரு புல்லை சாப்பிட்டு தீபாவளிக்கு முன்னாடியே காலையில் ஒரு 4 மணிக்கு அவன் மயன் கூட வந்து எப்பா அண்ணே வேணாம்ண்ணே பக்கத்து விட்டு ரஞ்சித்து சுரேஷ்லாம் வெடி போடுறாங்கப்பா, அண்ணே சொல்லாதண்ணே வேணாம்ண்ணே நம்மளும் போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அணிகுண்டு பாக்கெட்டை தூக்கிக்கிட்டு அவன் மயன் அவன் ஜீவனுக்கு சரஸ்வதி வெடி சின்ன பாக்கெட் இருக்கும்ல அதை தூக்கிட்டு பின்னாடியே நின்றுருக்கேன். இவர் வேமா அணிகுண்டை போய் மணிகண்டேன் நெஞ்சுக்கு வேட்டியை தூக்கி கட்டிட்டு அணிகுண்டை வைக்கும்போது முண்டை சட்டி போடலை, இப்படி நின்று வச்சிருக்கேன். இவன் மயன் பின்னாடி சரஸ்வதி பாக்கெட்டோட நின்றுவேன். இவன் தொடைய சுரண்டிருக்கேன். அப்பா அப்பா இன்னும் ஒரு சரஸ்வதி வெடி தெரியுதுப்பா, தீய வைக்கவான் இருக்கேன். இவன் பாக்கெட்டைத்தான் சொல்கிறான்னு வைடான் இருக்கேன். சுறுசுறுன்னு கவட்டுக்குள்ளே வச்சு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் 70 புதுக்கு மருந்து போட்டு அரைச்சாடா. அடக்கும் போதே அகத்தி அகத்தி போறேன். இன்னும் பிதுக்கு மருந்து தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால வெடி ஓடும் போது இனிமேல் எல்லாரும் பிதுக்கு மருந்து போட்டுக்காங்க. அடே இந்த மத்திக்கு இந்த சொக்க சொன்னவன் யாரா? குழி தோண்டி புதைச்சு காங்கிரீட் போட்டியலாம். மிருதங்க சக்கரவர்த்தி நத்திந்துவு கந்துகர் புகழ் தம்பி. ரெட் லைட் அங்கே அடிக்காது, இங்கே வாரா. இந்த லைட்டை விற்கிறாள் யாருப்பா? வீட்டுக்கு ஒரு லைட்டு வாங்கிக்க கப்பு. அரோகரா வெற்றிவேலு முருகனுக்கு, வீரவேலு முருகனுக்கு, கந்தனுக்கு, அரோகரா முருகனுக்கு. வாங்க பழனி போயிட்டு அரோகரா. வேற வழி இல்லடா. ஊருக்கு தகுந்த மாதிரி கூத்தாடா தெரியாத எந்த கலைஞனும் நாடக உலகத்தில் இருக்கக்கூடாது. நான் அப்படி உள்ளவன். நீங்க உங்களுக்கு அடுத்து சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, ஓ சாமியே சாமியே சரணமையப்பா. அப்போ உன்னை காளிவண்ணை பார்க்குதுங்க அண்ணே. ஐயோயோ மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்வான் கோடைக்கடி குமரன் கோயில்பட்டி அசோக் மகன் செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள். செல்வம்
அருமையான வாசிப்பு. ஏன்னா ஏன் என்னாச்சு கூப்பிடுறாங்க அண்ணே, நாங்கள் டைம் ஆச்சு முடிக்கவானே. நான் விடிய வரைக்கும் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. 2:05 முடிச்சிருவேன். 4 மணி வரைக்குமா நீ இருப்பியாக்குங்க, இப்பயே குதுன்னு வரும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே எத்தனை ஆல்ரவுண்டை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஆனால் இவரை போன்று திறமையாக வீட்டில் இருக்க 50 சாமானியை ஏற்றி வர்றது கடைசு. இடி விழுந்துருச்சு அவருக்கு. மருதமணி உள்ளே வந்து மூளை பௌத்தர் டாக்டரை பார்த்துக்கிருக்காரு. அவன் பாவம் குளிர் தாங்காமல் ஒரு சாக்கு, யூரியா சாக்கு சொற்ற போட்டுக்கு நடுங்கி கிடக்கேன். அத்தை கூலி சம்பளத்துக்கு வந்தவன் தான் போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? பலவாத்திய மன்னன், பலவாத்திய அண்ணன், எங்கள் மன்னன் நீதான் கண்ணனுடைய விண்ணன். புதுக்கோட்டை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். இதில் நாங்கள் ஆடுனா எங்களுக்கு காசு வரும், நீங்கள் 2 பேரும் ஆடினா மேல் வழி தான் வரும். என்ன அல்ல, அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க, அதனால் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன உங்கள் 2 பேர்த்துக்கு நடக்க போகுதுன்னா, அந்த 3 பேர் கேமராவும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த வாரம் முழிக்கிறாங்க 3 பேரும். ஒரு வீடியோ எடுத்து போட போகிறாங்க. உலகம் பூரா உன்னை தெரிய போகுது. ராமநாட்டுக்குள்ளே நீ தலையே காட்ட முடியாமல் தெரிய போகிற. அருமையான வாசிப்பு. கேரளா ஜண்ட மேளம். இப்போ கேரளா ஜண்ட மேளம், சண்டை மேளம் வாசிக்கும் போது சண்டை இழுத்து விட்டு போயிரு. அடி வாப்போம், எங்கே வாப்போம் கேரளா.
ஏன் சண்டை மேளம். கேரளாவிலேருந்து ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வந்து ராமநாட்டில் ரூமை போட்டு 1.25 லட்சம் சம்பளம் கொடுத்து டீ காப்பிலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு வெறும் 1300 ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுத்தா 10 நாளைக்கு உட்காந்து அடிச்சுட்டு போவாப்புல. ஆள் மண்டி ஓட்டேன். வேற வேற எது இருக்கா? அருமை அருமை, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன அண்ணே சொல்லுங்கண்ணே. நாடகமே இது நகைச்சுவை நாடகம், பப்புன் டான்ஸ் மட்டும்தான். அவர் இப்போ வாய்ச்சது என்ன தப்புன்றீங்க? கடைசியாக வாய்ச்சது வந்து தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கோயில் மாடு கொண்டு போகிற நட. சூப்பர்யா, வாழ்த்துக்கள்யா. அதையும் பண்ணு உடுக்குவாங்க. சிவனுக்கு பிடித்தது இந்த உடுக்கை, அதையும் அடிச்ச. இன்னும் என்ன வேணா செய். பெருமாளுக்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு பிடித்த இசை சங்கு சத்தம். சென்னை பாண்டி எக்ஸ்பிரஸ் மியூசிக், வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து சிறந்த முறையில் சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் நீலகண்டன் அவர்கள். சீன்தாளம். அதனை தொடர்ந்து ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகைகள் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுகை VK மாயா அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி புன்னகை அரசி புதுகை சேப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கை. எம்மாடி ஆத்தாடி பொண்ண எனக்கு தெரியாடி, நீ பாடி பாடி சேர்ந்து புட்டா சிவஜாதி. அரைச்ச மாவு அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதையை கேட்போமா, இல்லை உனக்கு பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அருமை அருமை, வாழ்த்துக்கள் தம்பி. தல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது குருந்தலிங்கம் பவர் ரேடியோஸ் ராஜ சூரிய மடை. குருந்தலிங்கம் பாட்டு பொண்ணு. சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் உள்ள விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவில் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் பசியோட அருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உங்கள் அன்புக்காக ஆதரவுக்காக முடிக்கிறேன். இந்த நாடகம் நீங்கள் வாட்டுக்கு அவரை வர சொல்லி இவரை வரச்சுன்னு சொன்னீங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. நானும் மருதமணி 3 வப்புன்னு 3 டான்ஸ் தான். இதை வந்து 3 மணி நேரம் நாங்கள் கொண்டு போகணும் ஐயா. 3 மணி வரைக்கும் நாங்கள் கோடாங்கெல்லாம் வாசிப்போம். அடுத்து மருதமணி வருவார், டான்ஸ் வருவாங்க. அதனால் நீங்கள் ஆளாளுக்கு இப்படி கையை காட்டுறியா, அங்கிட்டு போகணும் பொம்பளையாலாம் காட்டுறியாத்தான். என்னை எந்த ஊர்லேயும் சொன்னதில்லை. நன்றி, வணக்கம். நீ பொட்டு வச்சே தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், ஏ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்க ரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அட ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்ன செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே
இருக்கணும்